கருப்பு துணி இவ முகத்தை மறைக்கிறதோட நிக்காது. சொசைட்டில இருந்து ஒதுங்கி தனியா வாழ சொல்லும். இவளை மொத்தமா தனிமைப்படுத்தும். தப்பே செய்யாம நாம தான் குற்றவாளிங்கிற எண்ணத்தை இவளுக்கு உருவாக்கும். அந்த கஷ்டத்தை நாம அவளுக்கு கொடுக்கவே கூடாது பாட்டி. அவ தைரியமா வெளியே போகணும். சொசைட்டிய ஃபேஸ் பண்ணணும். ஆமா, அப்படியெல்லாம் நடந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு மத்தவங்கள பார்த்து இவ கேள்வி கேட்கணும். அஞ்சலி தைரியமா இருக்கிறதுக்கு, இந்த கில்ட்ல இருந்து வெளியே வரதுக்கு நாம தான் எல்லாரும் இவளுக்கு துணையா இருக்கணும். கரெக்டா சொன்னமா. என்ன புரட்சியா பேசுறியா? அவ இப்படி மூஞ்சி காமிச்சிட்டு போனா 4 பேர் என்ன பேசுவாங்க? இந்த வீட்டு மருமக கெட்டு போயிருக்கா, எந்த கூச்சமும் இல்லாம முகத்தை காட்டிட்டு வெளியில சுத்துறா, இதெல்லாம் என்ன குடும்பம்னு பேச மாட்டாங்க? என்ன பேசுவாங்க? யார் பேசுவாங்க? யார் பேசுவாங்க? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. சுத்தி இருக்கிறவங்க தானே, முகம் தெரியாதவங்க தானே, பேசட்டும். முகம் தெரியாத யாரோ சொல்றதுக்காக நம்ம பொண்ண நாமளே கஷ்டப்படுத்தலாமா? நமக்காக தான் பாட்டி நம்ம வாழணும், மத்தவங்களுக்காகலாம் நம்ம வாழக்கூடாது. அஞ்சலி, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ உன் முகத்தை காட்டுறதுக்கு எப்பவுமே தயங்கவே கூடாது. தைரியமா இருக்கணும், சரியா? ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அந்த பொண்ணோட முகத்தையோ அவ பேரையோ எந்த நியூஸ் சேனல்லையும் சொல்லக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு. அஞ்சலி விஷயத்துல மொத்த மீடியாவும் தப்பு பண்ணிருக்காங்க. ஆமாண்ணே, அவங்க அத்தனை பேர் மேலே நான் கேஸ் போட போறேன். அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நம்மள மாதிரி பிசினஸ் பண்றவங்க ஃபேமிலிக்கு நேரடியாவோ மறைமுகமாவோ நிறைய எதிரிங்க இருப்பாங்க. நாம எப்ப பிரச்சனைல மாட்டுவோம், நம்மள எப்படி காலி பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும்டா. நான் தான் மாமா, அது வீட்லயே வச்சுட்டு வெளியே தேடுறீங்களே. இதுக்கெல்லாம் நம்ம கலங்க போறது இல்ல. அஜய், நீ தைரியமா அஞ்சலி கூட்டிட்டு போடா. அர்ஜுன், நீ கூட போயிட்டு வா. சரிப்பா. அஜய், அஞ்சலி கூட்டிட்டு வா. அஞ்சலி வா.